நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. அதிகாரிகளை கண்டிக்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். அதிகாரிகள் முறையா செயல்படுறதே கிடையாது. நீங்க அதுக்கு துணை போகாம நேரடியாக விவசாயிகளை. வணக்கம். இன்றைய நாளில் பொன்னேரி நகரத்தில் நாங்கள் விவசாயிகள் அனைவருமாக, திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகள் அனைவருமாக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எதுக்காக எதுக்காக நாங்கள் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம்னாக்கா, மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் தேர்தலுக்கு முன்பதாக சொன்ன அறிவிக்கையை, விவசாயிகளுக்காக நான் விவசாயம் பார்க்க நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன வாக்குறுதியை அவர் நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கூடியிருக்கிறோம். அவர் சொன்னது ஒன்று, செய்யறது ஒன்றா இன்னைக்கு இருக்கு. அது எதுக்காக அப்படின்றது தெரியல. எதுக்காக அந்த மாற்றத்தோடு அவர் பண்ணுறாருன்றது தெரியல. எங்களுடைய வழிகளை, எங்களுடைய காயங்களை அவர் உணர்ந்து கொள்வார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அவர் சொன்னது போல சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடி அதை வழங்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது பண்ணால் ஒழிய எங்களை அழிவுலேருந்து மீட்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கம் வந்து எல்னினோ எஃபெக்ட்னால வந்து அதிகமான வெப்பம், அதிகமான மழை, எதிர்பார்க்காத சூழ்நிலை நாங்கள் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்பட்டு இருக்கிறோம். உரங்களுடைய விலை பார்த்தீங்கன்னாக்கா கட்டுக்கடக்காமல் ஏறிக்கொண்டே போயிட்டு இருக்கு. காருக்கு உர விலை வந்து ஏறிட்டே போயிட்டு இருக்கு. விவசாயிகள் கூலிகள் ஒரு பக்கம் அவங்களுடைய விலைகளை வந்து ஏற்றிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கருத்தில் கொண்டு அவங்க வந்து பார்க்கணும், எங்களுக்கு அவங்க ஆதரவு தரணும், எங்கள் பக்கத்தில் அவங்க நிற்கணும் அப்படின்றத கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். நன்றி. என் பேர் மகேஷுங்க, வேளாண் மற்றும் விவசாயிகள் நல காங்கிரஸ் சங்கம், திருவள்ளூர் மாவட்டம். நன்றி. அணுகி நீங்கள் இதை உறுதிமொழி எடுக்கிறோம். இன்றைக்கு சொல்றார் 3500 ரூபாய்க்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த 3500 ரூபாய் கொடுத்தாவே போதும். எங்க இருக்கு இன்றைக்கு இங்க நெல்ல பதம் பண்றதுக்கோ அடுக்கி வைக்கிறதுக்கோ இடம் இல்லை. அதெல்லாம் நீங்க கண்காணிச்சு அந்த உரிய குடவுகளை கொடுத்து நீங்க இருக்குது. அதை நிர்ணயம் பண்ணி இந்த வேலைகளுக்கு கொடுத்து நீங்க விவசாயாவது பயன்படுத்தலாம். விவசாயிக்கு கட்டிக்கிட்டு துணியிலாக நீங்க கஷ்டப்படுறோம். 20 ஏக்கர் 30 ஏக்கர் பயிர் செய்யறது கூட 2 ஏக்கர் 1 ஏக்கர் 2 ஏக்கர்னா 1 ஏக்கர் செய்யறதுக்கு 1000 ரூபாய் செலவு, 20 ஏக்கர் செய்யறதுக்கு 20000 ரூபாய் செலவு. ஏன் கட்டுப்படி குறிப்பீடு வைக்கிற பயிரை போய் பாதிச்சிருக்க இடத்துல நீ கொடு. பொன்னேரி என்பது சாதாரண ஊர் கிடையாது. பொன் ஏன் பூட்டி உழுதலால் பொன்னேரி என்று இந்த பகுதி மக்கள் பொன்னேரி என்று நாம் அனைவரும் வழங்குகின்றோம். பாகுபாடுபடுத்தி சிறு விவசாயிகளுக்கு 5000 என்று, பிறகு 75000 என்றும், பெரு விவசாயிக்கு 50% தள்ளுபடி என்று சொன்ன வாக்குறுதியை மறந்து இன்றைக்கு 75000 தள்ளுபடி என்று மாறி மாறி பேசும் முதலமைச்சரை கண்டித்து இன்று பொன்னேரியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பொன்னேரியில் நடைபெறும் ஆர்ப்பாட்டமானது தமிழகத்திலே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு இதாகும். அதேபோல் சின்ன காவணத்திலே வள்ளலாரனுடைய சின்னம்மையார் வாழ்ந்த ஊர், வள்ளலார் சில நாள் தங்கி வாழ்ந்த கிராமம். நஷ்டம் வந்தால் இழுத்து கம்பெனியை மூடிட்டு வேற ஊருக்கு போய் கடன் வாங்கி அங்க ஒரு தொழில் ஆரம்பிப்பான். எந்த விவசாயியும் அந்த மாதிரி போக மாட்டான். கல்யாணம் ஆயின் நெருஞ்செல்லும் நீரின்றி ஆங்கே கெடும். ஒரு மண்ணை எப்படி பக்கமா பிரியுது. அப்ப 2 பக்கமா பிரியும் போது அவனுக்கு எந்த பக்கம் போய் அந்த வீதியை அடையணுன்றது அவனுக்கு தெரியல. அங்க வந்து ஒரு பெரியவர் நின்றுட்டு இருந்தாரு. நம்ம எடப்பாடி ஐயா பக்கமா போனேன்னா 6 கிலோமீட்டர் பாதை வந்து நல்ல சீரா இருக்கும். நீ என்ன பொருள் கொண்டு வந்திருக்குன்னா அந்த எடப்பாடி என்ற மாதிரி ஒரு மனுஷன் இந்த அளவுதான் அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க, செலவினங்கள் ஆகுது அப்படின்ட்டு அவங்க நிர்ணயிச்சிருக்கிற வேலை. கரும்புகள் எவ்வளவு ஆகுதுங்க, எவ்வளவு தராங்க கரும்புக்கு? 60000 ரூபாய் வரலாம் வந்து அவங்க கணக்கு தராங்க. பச்சை பயிர் இதெல்லாம் போனோம்னாக்கா 25000 இதுல வந்து என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அவங்க ஒரு தொகையை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவங்க தள்ளுபடி அப்படின்னு வரும்பொழுது பார்த்தோம்னாக்கா அந்த தொகையை கூட என்ன பண்றது கிடையாதுங்க, அவங்க தரது கிடையாது. இந்த தற்போதைய ஆளும் அரசு தேர்தலுக்கு முன்பதாக ஒரு நெல் வந்து ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் தருவதாக வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அப்புறம் விவசாய கடன்கள் 5 ஏக்கருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு முழு விவசாய கடன் தள்ளுபடி. இதான் நாங்க வழிகாட்டுறதுதான் நாங்க எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. 50000 முதல்ல என்ன பண்ணாங்க, தள்ளுபடி பண்ணாங்க. அந்த கணக்குல பார்த்தோம்னா 1.25 ஏக்கர் அவங்க அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கிற விலையை வச்சு பார்த்தோம்னா 1.25 ஏக்கர் பயிர் பண்றவங்க என்ன பண்ண முடியாதுல,
முழுமையா தள்ளுபடி அடைய முடியும். அதுவே 50,000க்கு மேல போயிடுச்சுன்னா 5,000 அந்த அரசு எல்லாம் நாங்க ஒப்பிட்டு பேசவே இங்க வரவில்லை. இந்த அரசு அந்த அரசு எல்லாம் ஒப்பிட்டு பேசவே நாங்க வரவில்லை. நீங்க சொன்ன வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றி தாருங்க. விவசாயிகளுக்கான ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், விவசாயிகளுக்கான ஆர்ப்பாட்டம். ரத்து செய், ரத்து செய், விவசாய கடன்களை ரத்து செய், ரத்து செய், ரத்து செய், விவசாய கடன்களை ரத்து செய், தள்ளுபடி செய், தள்ளுபடி செய், விவசாய கடன்களை தள்ளுபடி செய். ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, விவசாயிகளை ஏமாற்றாதே, 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 விவசாயிகளை ஏமாற்றாதே. மாற்றம் என்று சொன்னாயே, மாற்றம் மாற்றம் என்று சொன்னாயே, ஏமாற்றம் தான் மிஞ்சியது. மாற்றம் மாற்றம் என்று சொன்னாயே, ஏமாற்றம் தான் மிஞ்சியது. நிறைவேற்றிடு, நிறைவேற்றிடு, வாக்குறுதியை நிறைவேற்றிடு. வஞ்சிக்காதே, 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 விவசாயிகளை வஞ்சிக்காதே. சீடு